என்ன பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்கண்ணா இருக்குது. எதுவுமே எதிர்த்து நடந்த மாதிரி இல்லை. கூட்ட வேலை இருந்தால் இப்படி தான் தள்ளி இருந்திருக்கணும். அங்கேருந்து ஃபோர்ஸ் இப்படி தான் வந்திருக்கணும். பின்னாடி இருந்தால் அங்கேருந்து தள்ளணுங்கன்னு நெசசிட்டியே கிடையாது. அங்கேருந்து வேணும்னே எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படியெல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்கண்ணா இருக்குது. நானும் உயிர் பொழைச்சது இன்றைக்கி நான் பேசுறது எனக்கு நம்பவே முடியல. என்னால் உண்மையுமே நான் உயிரோடு இருக்கேங்கிறது என்னால் நம்பவே முடியலைங்கண்ணா. எனக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கேன். முன்னாடி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா? காலை வச்சு நசுக்கு மிதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பின்னாடி தாங்கண்ணா அந்த இடத்துல தான் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் உயிர் பொழைச்சதே அதிசயம் தாங்கண்ணா. உண்மையுமே அது நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஜாமர் வச்சு ஆஃப் ஆன மாதிரி எந்த நெட்வொர்க்குமே இல்லைங்கண்ணா. யாருக்குமே ஃபோன் போகலை. கேஎம்சிஹெச் இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஃபோனே போகலை. எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஃபோன் வரல. நான் ஃபோன் பண்ணுறேன், கேஎம்சிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணேன். அங்கேருந்து அது வீட்டுக்கு போய் அது வீட்டுக்கு கோப்பலாம் நான் இருக்கேம்மா இப்படி ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட கூட வந்த பிள்ளைங்களாம் அழுகுது. நாங்கள் பொண்ணுங்களாம் பள்ளப்பட்டியிலேருந்து வந்திருக்கோங்க்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வந்தோம், விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம்னு சொல்லுவோம். ஃபோன் பண்ணுங்கள், எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணால் நெட்வொர்க்கே இல்லை. சுத்தமாக நெட்வொர்க் ஜாம் ஆகிடுச்சு. இங்கே ஒரு போலீஸ் கூட கிடையாது. போலீஸே இல்லைங்கண்ணா. இருந்திருந்து அவங்களுக்கு பயந்துக்கிட்டாவது ஏதாவது நடந்திருக்கும். யாருமே இல்லை, ரெஸ்கியூ பண்ணுறதுக்கே ஆளே இல்லை. காலையில் இருந்து இருக்கும் எல்லோரும் வந்து களைப்பில் பயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க. மூச்சு திணறல, அவ்வளோ மூச்சு திணறல். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பின்னாடி இருந்து 50 பேர் தள்ளினா 1 டன் வெயிட் அது வந்துடும். நான் ஒரு ஆளே நான் 50-60 கிலோ வெயிட் இருக்கேன். நான் 1 டன் வெயிட் எப்படிங்க நான் தாங்குவேன்? அப்படியே வச்சு அப்படி நசுக்கிட்டாங்க எல்லாரையும். ஒவ்வொருத்தர் நசுக்கி மூச்சு சுத்தமாக விடவே முடியல. இருட்டானோட்டே எப்போவுமே ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்துடும். அந்த இடத்துல கரண்டும் போயிடுச்சு. எல்லாரும் வச்சு நசுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க வேணும்னு. யாருமே காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லை. எல்லாம் அவங்க ஓடணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கூட நெரிசல் அதிகமாகிடுச்சு. ஏன் இந்த ரோடை பிளாக் பண்ணாங்கன்னே தெரியல. இப்போ இந்த இடத்துல கத்தும் போது ஓடி இருக்கணும். பின்னாடி இருக்க யாருமே ஓடவே இல்லைங்கண்ணா. எல்லாம் குட்டி குழந்தைங்க, அந்த குடும்பமே இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அம்மா இவ்வளோதான் ஹைட்டு கம்மியாக இருக்கு. எல்லாருமே ரொம்ப டேஞ்சரில் தான் இருந்தாங்க. ஹைட்டு அதிகமாக இருக்கவங்க கூட டேஞ்சர்லேருந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க. ஹைட்டு கம்மியாக இருந்து எல்லாருமே என்ன செய்யிட்டாங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் சத்துன்னு விழுறாங்க. இங்கே 2 பேர் நின்னாங்க. அந்த ஜென்ஸ் யாருன்னு தெரியல. ஆனால் அந்த துண்டு போட்டுருந்தாங்க. யாரையுமே இந்த பக்கம் விடலை. எல்லாருமே அவங்கள பிடிச்சி தள்ளுறாங்க. தள்ளுங்கடா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு விடவே இல்லை. அவர் வந்து நின்று லைட்டு கட்டான அடுத்த செகண்ட்லேருந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுங்கண்ணா. இது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்த அலோகேட் பண்ணாமையாவது இருந்திருக்கணும். பண்ணியிருந்தா கரெக்டாக ப்ரொடக்ஷனாவது கொடுத்துருக்கணும். எல்லா உயிரும் செத்து போடுறது என் கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க. என்னால் தாங்கவே முடியலைங்கண்ணா. நான் உயிர்